வணக்கம் நண்பர்களே. உங்கள் வீட்டில் சிவனின் அருள் நிறைந்துள்ளதா? சிவபெருமான் வெறும் கோயிலில் மட்டுமல்ல, நாம் அன்போடு வாழும் இடத்திலும் குடிகொள்கிறார். ஆனால் அவர் உங்கள் வீட்டில் இருப்பதற்கு 5 முக்கிய அறிகுறிகள் உண்டு. இன்று அவற்றை விரிவாக பார்ப்போம். முழுமையாக பாருங்கள். கடைசியில் ஒரு சிறப்பு தகவலும் உண்டு. அறிகுறி 1. வீட்டில் இயற்கை அமைதி. சிவன் இருக்கும் வீட்டில் எப்போதும் அமைதி நிலவும். குடும்பத்தினருக்குள் தேவையற்ற சண்டைகள் ஏற்படாது. கோபமும் பொறாமையும் தானாக குறையும். ஒவ்வொருவரும் மற்றவரை மரியாதையாக நடத்துவர். வீட்டிற்குள் நுழைந்ததும் மனம் லேசாக உணரும். சிறிய பிரச்சனைகள் கூட பெரிதாக வளராது. குழந்தைகள் அமைதியாக படிப்பில் கவனம் செலுத்துவர். இரவில் அனைவரும் நிம்மதியாக உறங்குவர். வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் நேர்மறையாற்றல் பாயும். ஏனெனில் சிவன் சாந்த ஸ்வரூபி. அவர் இருக்கும் இடம் ஒரு சிறிய கைலாயமாக மாறும். அறிகுறி 2. வீட்டில் விபூதி, ருத்ராட்சம், வில்வ இலைகளுக்கு மதிப்பு. வீட்டில் விபூதிக்கு மரியாதை அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒருவராவது தினமும் விபூதி அணிவார். ருத்ராட்ச மாலையை எல்லோரும் மதிப்புடன் கையாள்வர். வில்வ இலைகளை வீட்டில் வைத்து பூஜை செய்வர். சிவலிங்கத்திற்கு தினமும் நீராட்டும் பழக்கம் இருக்கும். புதிய விபூதி வாங்கும்போது மகிழ்ச்சி அடைவர். வீட்டில் யாராவது திருவாசகம் அல்லது தேவாரம் படிப்பர். விபூதி குங்குமத்தை வீணாக்காமல் பயபக்தியுடன் பயன்படுத்துவர். வீட்டு வாசலில் வில்வ மரம் இருந்தால் மிகவும் சிறப்பு. இவை அனைத்தும் சிவன் அங்கு வாசம் செய்கிறார் என்பதற்கு அடையாளம். அறிகுறி 3. கனவுகளில் சிவ சின்னங்கள் தோன்றுதல். சிவபெருமானை நேரடியாக கனவில் காண்பது அரிதான அறிகுறி. நந்திதேவர் கனவில் தோன்றினாலும் சிவனின் அருளுக்கு அடையாளம். பிறைச்சந்திரனை கனவில் கண்டால் சிவன் நெருங்கி வருகிறார். கங்கை நதி அல்லது புனித நீரில் நீந்துவதாக கனவு வரும். சிவலிங்கத்தின் முன் அமர்ந்திருப்பதாக உணர்வீர்கள். சிவன் கோவில் வாசலில் நிற்பதாக கனவு வரலாம். ஒளிவடிவில் ஒரு பெரிய ஆற்றல் உங்களை அழைப்பது போன்ற கனவும் சிவனின் சமிக்ஞையே. பல பக்தர்களின் அனுபவம் இதை உறுதி செய்கிறது. எதிர்பாராத விதமாக இத்தகைய கனவுகள் வந்தால் அடுத்த நாள் காலையில் சிவனுக்கு விளக்கேற்றி வணங்குங்கள். அறிகுறி 4. ஓம் நம சிவாய மந்திரத்தின் மீது ஈர்ப்பு. வீட்டில் ஒருவருக்காவது இந்த மந்திரத்தை சொல்ல ஆசை உண்டாகும். தானாக மனம் ஓம் நம சிவாய என்று உச்சரிக்க துடிக்கும். சிறு குழந்தைகள் கூட அதை பாட முயற்சிப்பார்கள். வேலை செய்யும் போதும் மனதுக்குள் மந்திரம் ஓடிக்கொண்டே இருக்கும். திடீரென்று வாய் திறந்தால் ஓம் நம சிவாய வரும். இந்த மந்திரத்தின் பதிவை கேட்க ஆசைப்படுவர். மந்திரத்தை சொன்னதும் மனம் புத்துணர்வடையும். பஞ்சாட்சர மந்திரமே சிவனின் உருவம் என்பது உண்மை. இது வீட்டில் சிவனின் அருள் பாய்கிறது என்பதற்கு மிக தெளிவான அடையாளம். தினமும் 108 முறை சொல்லி பழகுங்கள். வீட்டின் ஆற்றல் மாறும். அறிகுறி 5. அன்னதான உணர்வும் விருந்தோம்பலும். வீட்டில் அன்னதானம் செய்யும் மனம் தானாக வளரும். ஏழை எளியோருக்கு உதவ வேண்டும் என்று தோன்றும். விருந்தினர்களை மிகுந்த மரியாதையுடன் வரவேற்பர். தெருவில் பிச்சைக்காரனை கண்டாலும் உணவு கொடுக்க தோன்றும். சிவனே பிச்சைக்காரனாக வருகிறான் என்ற உணர்வு ஏற்படும். ஒரு கைப்பிடி அரிசியாவது தானம் செய்யத் தொடங்குவர். வீட்டில் சமைத்த உணவை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வர். இந்த உணர்வு இருந்தால் சிவன் அந்த வீட்டில் தங்க விரும்புகிறான். அன்னதானம் செய்யும்போது மனதில் பேரானந்தம் உண்டாகும். இதுவே சிவன் வீட்டில் இருப்பதற்கான உச்ச அடையாளமாகும். இந்த 5 அறிகுறிகளும் உங்கள் வீட்டில் தென்பட்டால் சந்தேகமே வேண்டாம். சிவன் உங்கள் வீட்டில் அன்புடன் உறைகிறார். அவரை காக்க ஒரு சிறு விளக்கேற்றினாலும் போதும். உங்கள் அனுபவங்களை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். சிவாய நம. வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பகிர்ந்து சந்தோஷமடையுங்கள்.